இந்த சங்கீத பகுதிக்கு ஒரு தலைப்பு குறித்து நம்ம பேசலாம். அப்படின்னா கர்த்தருடைய கண். அப்போ தேவ பிள்ளைகளாகிய நம்ம மேலே கர்த்தருடைய கண் எப்படி இருக்குதா? அப்படி நோக்கமாக இருக்கிறதா. அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? கானான் தேசத்தில் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது தேவனை நோக்கி முறையிட்டார்கள். தேவனே, எங்களை ரட்சியும், எங்களை இந்த சூழ்நிலையில் இருந்து விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர்களுடைய ஜெபத்தை தேவன் என்ன பண்ணார்? கேட்டார். கண்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் நோக்கமாக இருந்தது. கர்த்தருடைய கண் நம் மேலே இருந்துச்சுன்னா நம்ம என்ன பாடுகள் வழியாக கடந்து வந்தாலும் தேவன் நம்மை விடுதலையாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதற்கு நம்ம எப்படி இருக்கணுமா? நீதிமானாக இருக்கணுமா? நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள். நம்ம தேவ பிள்ளைகளாகிய நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருக்குள் களி கூறணும். இயேசு உயிர் தெளிந்த இந்த நாட்களில் நம்ம எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். விடுதலையோடு தேவனை துதித்து ஆராதனை செய்யணும். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். அப்போ அந்த துதியை தேவன் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். துதியின் மேலே தேவன் கவனம் செலுத்துகிற தேவனாக இருக்கிறார். நமக்கு எவ்வளவோ பாடுகள் வரலாம், எவ்வளவோ வேதனைகள் வரலாம், எவ்வளவோ துக்கங்கள் வரலாம். ஆனால் நம்ம துதி செய்ய 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 தேவன் கட்டுகளை உடைக்கிற தேவனாக இருக்கிறார். தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள். தாவீது பாருங்க, தாவீதை சொல்லுகிறார், என் இருதயத்திற்கு பிரியமானவன் பார்த்து. ஏன்னா தாவீது எந்த நேரமும் தேவனை துதிக்கிற ஒரு தேவ மனிதனாக இருந்தான். அப்படிதான் பாருங்க, சாமுவேல் தாவீதினுடைய குடும்பத்தை நோக்கி வருகிறார். தேவன் சொல்லுகிறார், தாவீது குடும்பத்தில் ஒரு மகனை நான் அபிஷேகம் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்? அபிஷேகம் பண்ண போகிறேன் அப்படி சொன்ன உடனே சாமுவேல் அந்த தாவீதினுடைய வீட்டிற்கு வருகிறார். வந்தோடனே ஒவ்வொரு மகனாக காமிக்கிறாங்க. ஏன்னா எல்லாம் பலசாலி. அது மாத்திரமல்ல, யுத்த வீரர்கள், இராணுவத்தில் இருக்கிற யுத்த வீரர்கள். அப்போ சாமுவேலே நினைச்சாரு, என்ன நினைச்சாரு? இவன் தான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வரையாக காமிக்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார், இவன் அல்ல. உடனே அப்போ யார் தான் அப்படின்னு சொல்லும் போது, வேறொரு மகன் இருக்கிறானா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் தாவீதினுடைய தகப்பனார் சொல்லுகிறார், இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் அப்படின்னோடனே உடனே அந்த மகனை அழைத்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? இவர் கடந்து செல்லுகிறார். ஏன் அப்படின்னா, அவ்வளோ யுத்த வீரர்கள் இருந்தாங்க, இராணுவத்தில் பணியாற்றுகிற பிள்ளைகள் இருந்தாங்க. அவர்கள் மேலாம் தேவனுடைய கண்கள் இல்லை. ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதின் மேலே தேவனுடைய கண்கள் இருந்தது நிமித்தம் தேவன் தாவீதின் மேலே இரக்கம் வைத்தார். தாவீதை அபிஷேகம் பண்ணினார். சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணினார். எண்ணெய் தைலத்தினால், எண்ணெய் குப்பியினால் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். குறிப்பிட்ட நேரம் வருகிறது, அந்த நேரத்தில் தேவனுடைய கண்கள் தாவீது மேல் நோக்கமாக இருக்கிறது. தன்னுடைய சகோதரனுக்கு ஆகாரம் கொடுக்கும்படியாக, தின்பண்டங்கள் கொடுக்கும்படியாக தாவீது கடந்து செல்லுகிறார். அப்பொழுது அங்கே ஒரு யுத்தத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். கோலியாத் என்கிற ஒரு மனிதன்,
பெரிய மனிதன் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்? ஒவ்வொரு நாளும் சவால் விட்டு கொண்டு இருக்கிறார். ஒத்தைக்கு ஒத்த வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ பாருங்க, யுத்த வீரர்கள்லாம் பயப்படுறாங்க. கோலியாத்தை பார்த்தோன்னே அவர்களால் ஒன்றும் பண்ண முடியல. அப்போ பாருங்க, தாவீது சொல்லுகிறான், நான் கோலியாத்தை வீழ்த்துவேன் அப்படி சொல்லி சொன்ன உடனே, உனக்கு என்ன தெரியும்? அப்படிதான் இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, உனக்கு ஒன்றுமே தெரியாது, உனக்கு என்ன தெரியும்? உனக்கு ஜெபிக்க தெரியுமா? வேத வாசிக்க தெரியுமா? அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து யார் வேணாலும் சொல்லலாம். கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே இருந்துச்சுன்னா தேவன் நம்மளை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கார். அப்படிதான் தாவீது மேலே கர்த்தருடைய கண்கள் இருந்தது. உடனே தன்னுடைய அந்த போருக்கு உண்டான உடைகளெல்லாம் தாவீது மேலே போடுகிறார்கள், தாவீதுக்கு உடுத்துகிறார்கள். அவனால் தூக்கிட்டு கூட நடக்க முடியல. உடனே தாவீது சொல்லுகிறார், இதெல்லாம் எனக்கு வேணாம், இந்த கவட்டை மாத்திரம் எனக்கு போதும். அந்த யுத்த வீரனை வீழ்த்துவதற்கு கவட்டை மாத்திரம் போதும் சொன்னோன்னே எல்லாரும் தாவீதை நம்புகிறார்கள். நம்மளை நம்பணும். தேவனுடைய கண்கள் நம்ம மேலே இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? எல்லாரும் நம்மளை நம்புவார்கள். தேவனுடைய நம்ம எப்படி இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, தேவனுடைய கண்கள் நம்ம மேலே எப்படி இருக்கிறது? தேவன் நம்மளை கண்ணோக்குகிறாரா? தேவன் நம்மளை நேசிக்கிறாரா? தேவன் நம்ம பற்றுதலாக இருக்கிறாரா? அப்படிங்கிறது மிகவும் முக்கியம். அந்த தாவீதின் மேலே தேவனுடைய கண்கள் இருந்தது நிமித்தம் ஒரே அடி தான் அடித்து அவனுடைய தலையை வெட்டி என்ன பண்ணார்? தாவீது கொண்டு வந்தார். அப்போ பாருங்க, தேவனுடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமாய் இருக்கிற பொழுது யார் என்ன வேணாலும் தடுக்கலாம். தன்னுடைய சகோதரர்லாம் தடுத்தாங்க. உனக்கு என்ன தெரியும்? போரை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அப்படி சொல்லி நம்மளை பார்த்து ஏளனமாய் பேசலாம், குற்றப்படுத்தலாம், காயப்படுத்தலாம். உன்னாலாம் ஒன்றும் முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே இருந்துச்சுன்னா தேவன் நம்மளை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கார். ஏற்ற நேரம் வந்த பொழுது தாவீதை ராஜாவாய் உயர்த்தி வைத்தார், ராஜாவாய் உயர்த்தினார். நம்மளை உயர்த்துவதற்கு ஆண்டவருக்கு சில நொடி பொழுது போதும். நம்ம நினைக்கலாம், நம்மளாம் உயர்த்தப்படுவோமா? இதை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளே, யூடியூப் வழியாக ஃபேஸ்புக் வழியாக பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்களே, நீங்கள் நினைக்கலாம், நானும் உயர்த்தப்படுவேனா? ஒன்றுமே இல்லையே, தாழ்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறேனே, எனக்கு படிக்க தெரியலையே, எனக்கு ஜெபிக்க தெரியலையே, எனக்கு ஊழியம் செய்ய தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். தேவனுடைய கண்கள் உங்கள் மேலே மாத்திரம் இருந்துச்சுன்னா, இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த இந்த நாட்களில் தேவனுடைய கண்கள் உங்கள் மேல் பதியணும். ஆபிரகாம் மேலே தேவனுடைய கண்கள் இருந்துச்சு. அதனால தான் இன்றைக்கு ஆபிரகாமை பார்த்து நம்ம சொல்லுகிறோம், ஆபிரகாமனுடைய தகப்பன், நம்மளுடைய தகப்பன் யாரு? ஆபிரகாம், விசுவாசத்தினுடைய தந்தை ஆபிரகாம். ஆபிரகாம் பார்த்து சொல்லுகிறோம் தகப்பன்னு சொல்லி. ஏன்னா விசுவாசத்துக்கு அடித்தளம் யாரு? ஆபிரகாம். அப்ப இந்த பெயர் வருவதற்கு காரணம் என்ன? ஆபிரகாம் மேல தேவனுடைய கண்கள் இருந்தது, சாமுவேல் மேல தேவனுடைய கண்கள் இருந்தது. தேவனுடைய ஆலயத்திலே சாமுவேல் வளர்ந்தார். ஆனால் தேவனுடைய சத்தத்தை அறியவில்லை. ஏற்ற நேரம் வந்த பொழுது
சாமுவேலே சாமுவேலே என்று தேவன் கூப்பிட்டார். கூப்பிட்ட பொழுது அடியேன் வந்திருக்கிறேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தேவன் சாமுவேலை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாற்றினார். வாலிப வயது வரைக்கும் தேவனுடைய சத்தத்தை அறியாத தேவனுடைய மனிதன் சாமுவேல் மேல தேவனுடைய கண்கள் இருந்தது. சாமுவேல் மேல தேவனுடைய கண்கள் இருந்தது நிமித்தம் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாறினார். தேவன் மாற்றினார். அவர் சொல்லுகிறார், முதிர் வயதில் நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை. யாராவது என்னை பார்த்து குற்றச்சாட்ட முடியுமா அப்படி சொல்லி தேவன் சாமுவேல் கேட்டார். இன்றைக்கு நம்ம அப்படி கேட்க முடியுமா? நம்ம சொல்ல முடியுமா? நம்மளிடத்துல எந்த குற்றமும் இல்லை அப்படி சொல்லி நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் சாமுவேல் சொன்னார். ஏன்னா கர்த்தருடைய கண்கள் சாமுவேல் மேல் இருந்தது, எலியா மேலே இருந்தது, எலிசா மேலே இருந்தது. அதனால தான் எலியாவை உயிரோடு ரதத்தில் தேவன் எடுத்துக்கொண்டார். எலிசாவுக்கு இரட்டைத்தனியான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். ஏன்னா கர்த்தருடைய கண்கள் எலியா மேலே எலிசா மேலே இருந்தது. இன்றைக்கு நம்ம உலகத்தை நோக்கி இருக்கிறோமா, தேவனை நோக்கி இருக்கிறோமா? ஆராய்ந்து பார்க்கணும். இந்த இயேசுனுடைய உயிர்த்தெழுந்த இந்த நாளில் நம்ம என்ன பண்ணணும்? ஆராய்ந்து பார்க்கணும். நம்மளுடைய ஜெப ஜீவியம் எப்படி இருக்கிறது? நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது? தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதா, தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறதா, நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை தேவன் அறிவார். நம்ம நினைக்கலாம் நம்ம ரூம்ல இருந்து பேசுறது யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி. தேவன் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரையும் தேவன் கண் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்களில் கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே பதிந்திருந்தா நம்மளை யாரும் கை நீட்ட முடியாது. யாரும் கை நீட்ட முடியாது. அப்படிதான் பாருங்க, இயேசு கிறிஸ்து மரியாளுடைய வயிற்றில் கற்பம் தரித்தார். ஆணுனுடைய துணை இல்லாமல். எவ்வளோ அவமானம், எவ்வளோ வேதனை, எவ்வளோ துக்கம். எவ்வளோ பேர் தப்பாக பேசியிருப்பாங்க. ஆனாலும் கர்த்தருடைய கண்கள் மரியாள் மேல் இருந்ததுனால அவர் என்ன பண்ணார்? அதை ஏற்றுக்கொண்டார். தேவதூதன் சொன்னதுக்கப்புறம் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு நம்மளை குறித்தான ஒரு காரியத்தை தேவன் சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். அப்படியாக கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். தேவனே, பாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் கர்த்தருடைய கண்கள், கண் என்கிற தலைப்பில் நாங்கள் பார்த்தோம். கர்த்தருடைய கண் எங்கள் மேலே இருக்கிறதா, உலகத்தினுடைய கண் என் மேலே இருக்கிறதா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நாட்களில் நிற்கிறோம். காலம் சமீபமாயிற்று. ஆண்டவருடைய வருகை வெகு சீக்கிரமாக இருக்கிறது. எப்போ வரும்னு தெரியாது. நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? ஜெபத்தில் ஆயத்தமாக இருக்கிறோமா? வேத வாசிப்பில் ஆயத்தமாக இருக்கிறோமா? தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோமா? பரிசுத்தமாக வாழ்கிறோமா? யாவரோடு சமாதானமாக இருக்கிறோமா? அதையெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரத்தில் நம்ம நிற்கிறோம். காலகட்டத்தில் நிற்கிறோம். கடைசி நாட்களில் நிற்கிறோம். ஆண்டவருடைய வருகை வாசப்படியில் நின்று தேவன் கதவை தட்டுகிறார்.
எப்போ வருவார்னு தெரியாது. காலையில் வருவாரா, சாயந்தரம் வருவாரா, மதியம் வருவாரா, இரவு வருவாரான்னு தெரியாது. அவர் வந்தால் நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போவதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? இல்லை ஏனோ தானோ என்று வாழ்க்கை வாழ்கிறோமா? சினிமா பார்த்து கொண்டு, சீரியல் பார்த்து கொண்டு, தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருக்கிறோமா என்பதை நீங்களே நிதானித்து பாருங்கள். ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படாவிட்டால் பின்னிலைமை மிக மோசமாக இருக்கும். அவருடைய கண்கள் நம்ம மேலே இல்லைன்னா நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. கைவிடப்பட்ட நிலைமையில் வந்துடுவோம். ஆமாம் ஆண்டவர், தேவன் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவன் எங்களோடு பேசுனீங்களே, அதுக்காக நன்றி செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சொன்ன நல்ல பிதாவே, ஆமென்.